மயிலாடுதுறை பிரியாணி கடையில் ஆய்வுக்கு சென்ற நகராட்சி அலுவலர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து நிலை அலுவலர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் அமைந்துள்ள பிரபல பிரியாணி கடை ஒன்றில் சுகாதார ஆய்வாளர் பிருந்தா மற்றும் நகரமைப்பு உதவியாளர் முருகராஜ் உள்ளிட்ட அலுவலர்கள் ஆய்வுக்கு சென்றனர். அப்போது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் முற்றி பிருந்தா முருகராஜ் இருவரும் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளனர். இவ்விவகாரம் தொடர்பாக சுகாதார ஆய்வாளர் பிருந்தா அளித்த புகாரின் பேரில் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட சில பிரிவுகளின் கீழ் கடை உரிமையாளர் மற்றும் சிலர் மீது மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் இன்று பணியை புறக்கணித்துள்ளனர். கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலக்குறைவால் படுத்திருந்த யானை கிரேன் மூலம் நிற்க வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவை மருதமலை அடிவார வனப்பகுதியில் நேற்று காலை உடல்நலக்குறைவால் படுத்திருந்த பெண் யானை குட்டியுடன் கண்டறியப்பட்டிருந்தது. இந்நிலையில் யானைக்கு வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவர் குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்த நிலையில் இரண்டாவது நாளாக குளுக்கோஸ் நோய் எதிர்ப்பு மருந்துகள் வழங்கி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் யானையின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து கிரேன் மூலமாக காட்டு யானை தூக்கி நிற்க வைக்கப்பட்டது. மேலும் அதிக அளவு தண்ணீர் யானை மீது பீச்சி அடிக்கப்பட்ட நிலையில் சோர்வாக காணப்பட்ட யானை மீண்டும் உடல்நலம் தேடி வருகிறது. நத்தம் அருகே முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கழுகுமரம் ஏறும் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே கம்பிலியம்பட்டி கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் கோவில் திருவிழா 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும். அந்த வகையில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சார்பில் முளைப்பாரி எடுத்தல், மாவிளக்கு எடுத்தல், கிடாய் வெட்டுதல் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கழுகுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக 79 அடி உயரமுள்ள கழுகுமரம் வெட்டி வரப்பட்டு வழுக்கும் பொருட்களான எண்ணெய் வகைகள், சோற்றுக்கற்றாழை உள்ளிட்டவை தடவப்பட்டு ஊர் பொதுமக்களால் கம்பம் ஊன்றப்பட்டது. பின்பு கழுகுமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கழுகுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் சுமார் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு பொத்தக்கணவாய்ப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கழுகுமர உச்சியை அடைந்து பரிசுப் பொருட்களை அவிழ்த்தார். கம்புளியம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா ஒருமைப்பாட்டு விழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் 850ஆம் ஆண்டு சந்தனக்கூடு மத நல்லிணக்க விழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இத்தலத்திற்கு நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமானோர் வந்து தங்கி வழிபாடு மேற்கொள்வர். இந்நிலையில் நேற்று மாலை சந்தனக்கூடு துவங்கி இன்று அதிகாலை ஊர்வலம் வந்து புனித சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழகம் மற்றும் கேரளம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்களும் திரளாக பங்கேற்றனர். ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவிற்கு வரும் வாகனங்களுக்கு அதிக அளவு கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு என்னும் மத நல்லிணக்க திருவிழாவை முன்னிட்டு மே 10ஆம் தேதி முதல் ஜூன் 8ஆம் தேதி வரை யாத்திரை வரும் வாகனங்களுக்கு ஏற்றவாறு கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு ஏர்வாடி ஊராட்சியின் மூலம் ஏல குத்தகைக்கு விடப்பட்டது. இதில் குத்தகைதாரர் விதிகளை மீறி ஏர்வாடி ஊராட்சி நிர்வாகத்தின் பெயரில் அதிகப்படியான கட்டணம் வசூலிப்பதாகவும் 100 ரூபாய் ரசீதுக்கு பதிலாக 150 ரூபாய் ரசீது அடித்து வசூலித்து வருவதாகவும் தர்காவிற்கு வரும் யாத்திரைகளை மரியாதை குறைவாக பேசுவதாகவும் புகார் வந்துள்ளது. புகாரின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் கீழக்கரை தாசில்தார் இரவு நேரத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வாகன ஓட்டிகள் கூறிய புகாரை அடுத்து குத்தகைதாரர் மீதும் வசூல் செய்தவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யுமாறு வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.